அனைவருக்கும் வித்யாபூன் அகாடமி சார்பாக இனிய வணக்கம். மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய கான்செப்டை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி வித்யாபூன் அகாடமிக்கு தொடர்ந்து அவங்களோட ஆதரவை தெரிவிச்சிருக்கிற, அவங்களோட சப்போர்ட்டை கொடுத்துருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா 3500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதில் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா காலேஜ் லெவல் டீச்சிங்கில் இருக்கிற டீச்சர்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ் தான். ஸோ நீங்கள் கொடுக்குற இந்த சப்போர்ட்னால தான் நம்மளுடைய அகாடமி ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சிது அப்படின்றது உண்மையிலே எங்களுக்கு சந்தோஷம் தர விஷயம், உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய விஷயம். ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எங்களது இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆசிரியர் தின நல்நாளில் ஒரு சில கருத்துக்களை ஆசிரியர்களோட பகிர்ந்து கொள்ளலான்னு நினைக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா டீச்சிங் ஜாப் அப்படின்றது ரொம்பவே சேலஞ்சிங்காக தான் இருக்குது. ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா டீச்சிங் ஜாபுக்கு யார் வருவா அப்படின்னா, டீச்சிங் ஜாபு ஒரு அமைதியான ஜாபு, நிறைய லீவ் கிடைக்கும், போனோமா 2 பேப்பரை எடுத்தோமா வந்தோமா, லைஃப்பை அமைதியாக என்ஜாய் பண்ணோமான்ற ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஜாப் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங் ஜாப் தான். டீச்சர்ஸ்க்கு அதுவும் எஸ்பெஷலி ப்ரைவேட் காலேஜஸில் ஒர்க் பண்ணுற, அதுவும் ஹையர் எஜுகேஷனில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸுக்கு நிறையவே சேலஞ்சிங் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியலாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போதுமான சேலரி கிடைக்கிறதில்ல. இது ஒரு விஷயம். ஒர்க்லோடு அதிகம், ப்ரைவேட் காலேஜஸில் ஒர்க்லோடு அதிகம். ஈவன் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட்டில் கூட உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ப்ரைவேட்டே தேவலாம் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒர்க்லோடு அண்டு சில விஷயங்கள் கவர்மெண்ட் காலேஜ் டீச்சர்ஸும் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த இடத்துலையும் அவங்களுக்கு ஒர்க்லோட்லேயும் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி. சரி, ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருக்குது, சேல்ரி கம்மியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டீச்சிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சப்ஜெக்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த சப்ஜெக்ட்ஸை நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போய் ஸ்டூடெண்ட்ஸோட எடுக்கிறதோட நம்மளோட கடமை முடிஞ்சிடும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. டீச்சருன்றது டீச்சிங் ஜாபில் இருந்தாலே அவங்க ஒரு ரிசர்ச்சராக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை தான் இப்போ இருக்குது. டீச்சர்னாலே அவங்க ரிசர்ச்சில் தான் முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். எஸ்பெஷலி ஹையர் ஸ்டடீஸில் இருக்கிறவங்க ஆராய்ச்சி மனப்பான்மைன்றது ஒவ்வொரு டீச்சரும் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இப்போ ஆயிடுச்சு. ஸோ பிஹெச்டி அக்யூர் பண்ணுறது, போஸ்ட் டாக் அக்யூர் பண்ணுறது, அதே மாதிரி பேப்பர்ஸ் ஆராய்ச்சி கட்டுரைகளை போடுறதுன்ற ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இப்போதைக்கு யாருக்கு ஒர்க்லோடில் சேர்ந்துருச்சு அப்படின்னா ஆசிரியர்களுக்கு சேர்ந்துருச்சு. ஸோ இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன்லையும் ஆசிரியர்களுக்கு எது ஒரு மன திருப்தியை கொடுக்கும் அப்படின்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸோடு பண்ணுற இன்டராக்ஷன் தான். எந்த ஒரு ஆசிரியரையுமே கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் முகத்தை பார்த்தாலே எல்லாமே அவங்க படுற கஷ்டம். ஈவன் சில ஆசிரியர்கள் இருக்காங்க, வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்குள்ளார வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸு கிளாஸ் எடுக்க போகும்போது அத்தனையும் மறந்துட்டு அவங்க ஒரு புன்னகையோட ஒரு டீச்சிங்கை அந்தளவுக்கு டெடிக்கேட்டடாக எடுத்துக்கிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு டெடிக்கேஷனோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆசிரியர்களுக்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு ஒரு மன ஆறுதலையும் அவங்க கொடுக்குறாங்க. இது ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கிற ஒரு முக்கியமான நல்ல விஷயம். ஆனால் இப்போ அதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சமீப காலத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வருதோ அப்படின்ற ஃபீல் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி பார்த்திங்கன்னா அப்படி இருக்குது. காலேஜ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை ஹைஸ்கூல் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இப்போ நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசவே பயமாக இருக்குது. ஏன்னா அவனோட மென்டாலிட்டி என்ன, அவனோட மைண்ட் செட் என்னன்னு நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாத தன்மை தான் இப்போ இருக்குது. சோஷியல் மீடியா அடிக்ஷனு சொல்லவே வேணாம், ட்ரக் அடிக்ஷன்ஸு,
சமீப காலத்தில் வர நியூஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதட்டமாக இருக்குது. எப்படி வந்து இந்த பசங்களை வந்து நம்ம வந்து ஒரு நல்வழிப்படுத்துறதுன்றதுல வந்து அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ முடியாத காரியமாக இருக்குது ஆசிரியர்களுக்கு. ஏன்னா அட்வைஸ் பண்ணுறதை இந்த காலத்து ஜென்ரேஷன்ஸ் வந்து விரும்புறதில்ல. அவங்க டீச்சர்ஸை வந்து ஒரு ஃபெசிலிட்டேட்டராக தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து லேர்னிங் ரிசோர்ஸஸ்ஸு வெளியில் அபண்டண்ட்டாக கிடைக்கிது. ஒரு டீச்சர் தான் இருந்து ஒரு சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணணுன்ற நிலமை வந்து இப்போதைக்கு இல்லை இந்த டிஜிட்டல் ஏரால. ஸோ ஆசிரியர்களை வந்து அவங்க வந்து எந்த அளவுக்கு ஆதி காலத்தில் எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்தாங்க, எந்த அளவுக்கு அவங்கள வந்து அவங்க அவங்களுடைய ரெஸ்பெக்டை வந்து ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கொடுத்து அவங்கள்ட்டேருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டாங்கன்றது வந்து அது அப்போ இருந்தது. இப்போதைக்கு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இல்லை. ஸோ டீச்சர்ஸ் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு இருந்த ஒரே ஒரு மன ஆறுதலான விஷயமும் இப்படி ஒரு கால சூழ்நிலையால் இப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லாரையும் நம்மளால் திருத்த முடியாது, அதுக்கான டைமும் நமக்கு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் சில ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் வந்து கைடன்ஸ் பண்ணி நல்ல வழிக்கு கொண்டு வரும்போது நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகிற நிலைமைக்கு தான் வந்து போயிடுவீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கைடன்ஸ் வேணும் அப்படின்னு நம்மளை தேடி வராங்க. நம்மளுடைய கவுன்சிலிங் தேவை, நம்மளுடைய ஒரு சப்போர்ட் தேவைன்னு வராங்க இல்லையா? அவங்களுக்கு நீங்கள் எல்லா விதமான ஹெல்ப்பையும் நீங்கள் பண்ணலாம். அது அவங்களோட லைஃப்பில் அவங்க மேலும் மேலும் முன்னேறி போகிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆசிரியர்கள் தினத்தில் இதை பற்றியும் நம்ம வந்து கொஞ்சம் திங்க் பண்ணலாம். ஃப்யூச்சரில் வந்து இந்த ஜென்ரேஷன்ஸு எப்படி போவோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரொஃபஷன்ஸை நம்ம எப்படி வந்து ஷேப் பண்ணிக்கணுன்றதெல்லாம் வந்து இந்த ஆசிரியர் தினத்தில் சென்ற காணொலியில் இம்பேக்ட் ஆஃப் ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ் ஆன் என்விரான்மெண்ட் இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம். நமக்கு வந்து எந்தெந்த லேயர் நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான லேயர் அப்படின்னா, நம்மளுடைய எர்த்தை பொறுத்தளவில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய லேயர்ஸ் இருக்குது. பயோஸ்பியர் இருக்குது, அதேமாதிரி அட்மாஸ்பியர் இருக்குது, ஹைட்ரோஸ்பியர் இருக்குது, லித்தோஸ்பியர் இருக்குது. ஸோ இங்கே எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இதில் என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா டீஃபாரஸ்டேஷன். இதுதான் ஃபஸ்ட்டு வர என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் நமக்கு. இப்போ வந்து டீஃபாரஸ்டேஷன்னா என்னன்னு நமக்கு தெரியும். நம்ம வந்து நேச்சுரலாக இருக்கிற ஃபாரஸ்ட் இருக்குது, அந்த ஃபாரஸ்ட்டை அழித்து மரங்களை வெட்டி நம்ம வந்து அது எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுடைய ஹியூமன் யூஸுக்காக எடுக்கும்போது நமக்கு வந்து டீஃபாரஸ்டேஷன் அக்கர் ஆகுது. இந்த ஃபாரஸ்ட் கவரை வந்து நம்ம வந்து டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு காடுன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா மரங்கள்ன்றது வந்து மேஜர் நேச்சுரல் ரிசோர்ஸஸே நமக்கு வந்து மரங்கள் தான். அந்த மரங்கள் எங்கே அதிகமாக இருக்குன்னா காடுகளில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ காடுகளை அழிக்கிறதோ மரங்களை அழிக்கிறதோ வந்து டீஃபாரஸ்டேஷன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம பல விஷயத்துக்காக வந்து காடுகள் அழிக்கப்படுது. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷெல்டர், முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இருப்பிடங்கள் கட்டுறதுக்கு தான். இந்த இருப்பிடங்கள் கட்டுறதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய இருப்பிடத்துக்காக வந்து காடுகளை அழிக்கிறோம். ஆனால் எதை மறந்துடுறோம் அப்படின்னா, இது வந்து முக்கியமாக இந்த காடுகள் வந்து ஷெல்டர் டு வைல்ட் லைஃப், ஒரு வன விலங்குகளுக்கும் அதே மாதிரி வந்து வனத்தில் இருக்கிற மரங்களுக்குமே வந்து அந்த காடு தான் ஷெல்டர். ஸோ அதை நம்ம மறந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய யூசேஜுக்காக டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறோம். ஸோ இந்த டீஃபாரஸ்டேஷன் வந்து நடக்கிறதுனால வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து முதல்ல வந்து சாயில் கன்சர்வேஷன் பண்ண முடியாது, மண் வளத்தை வந்து நம்மளால் பாதுகாக்க முடியாது டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறதுனால. அதே மாதிரி வந்து ரெயின்ஃபால், டீஃபாரஸ்டேஷன் நடந்துன்னா ரெயின்ஃபாலும் இருக்காது. இப்போது நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்குது, மலை வாசஸ் தலங்கள் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறதுனால தான் இந்த சாயில் எரோஷனு, மண் சரிவு, நிலச்சரிவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமாக டீஃபாரஸ்டேஷனால் தான் ஏற்படுது. எல்லாமே மனிதன் பண்ணுற தவறுனால ஏற்படுறது தான். ஸோ இப்போ இந்த டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறதுனால என்ன முக்கியமான எஃபெக்ட் அப்படின்னா,
எப்போதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மரங்களுக்கு என்ன தன்மை இருக்கு அப்படின்னா, அது வந்து கார்பன் டை ஆக்சைட ஃபோட்டோசிந்தசிஸ்க்காக கார்பன் டை ஆக்சைட மரங்கள் வந்து பிளான்ட்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ அதனால வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடோட கன்டென்ட் வந்து கம்மியாகி, ஆக்ஸிஜன் கன்டென்ட் வந்து நமக்கு வந்து பூமியில அதிகமா கிடைக்கும். ஆனா இந்த டீஃபாரஸ்டேஷன் பண்றதுனால கார்பன் டை ஆக்சைடோட அளவு வந்து பூமியில வந்து அதிகமா வந்து ஏற்படும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அழிக்கிறதுனால வரக்கூடிய ஒரு பாதிப்பு தான். லெஸ் ஃபாரஸ்ட் அப்படின்னாலே வந்து என்ன அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு வந்து மோர் இன் அட்மாஸ்பியர். அதுதான் வந்து அதனுடைய எஃபெக்ட். அதே மாதிரி நம்ம நார்மலாக காடுகளில் அழிக்கிறதுனால காடுகளில் இருக்கிற வனவிலங்குகள், அதே மாதிரி காட்டு மரங்கள், காட்டு செடிகள், இது எல்லாமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா அழிஞ்சு போகுது. அதே மாதிரி பல காட்டில் இருக்கிற பல மூலிகைகள், பல மரங்கள் வந்து என்ன அப்படின்னா அழிகிற நிலைமைக்கு போகுது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழிவு நிலை விளிம்பில் இருக்கிற ஸ்பீஷீஸாக இருக்குது. அதே மாதிரி ரெடியூஸ் ரெயின்ஃபால், டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறதுனால ரெடியூஸ் ரெயின்ஃபாலு. அதே மாதிரி டீஃபாரஸ்டேஷன் நடக்கிறதுனால மரங்களை நம்ம ரொம்ப கட் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நிலத்தடி நீரும், அதாவது கிரவுண்ட் வாட்டரோட நிலத்தடி நீரும் வந்து ரொம்ப கீழே போயிடும். அதே மாதிரி சாயில் எரோஷன், இப்போ நிறைய இடத்துல வந்து இப்போது மலைவாச ஸ்தலங்களில் இந்த சாயில் எரோஷன் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீஃபாரஸ்டேஷனால் ஏற்படுறது தான். அதே மாதிரி மண்ணில் இருக்கிற அந்த சத்துக்களும் போயிடும், லாஸ் ஆஃப் ஃபர்டிலிட்டி. அதே மாதிரி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கார்பன் டை ஆக்சைடு லெவலும் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும் அட்மாஸ்பியரில். ஸோ இதெல்லாம் வந்து டீஃபாரஸ்டேஷனோட எஃபெக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொல்யூஷன். இப்போ பொல்யூஷனை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து பொல்யூஷன் வந்து ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், இது எல்லாமே வந்து முக்கியமாக நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணுற ஃபேக்டர்ஸ். இப்போ வந்து நம்ம பாத்திங்க்காக யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி வாஷிங்க்காக யூஸ் பண்ணுற சோப் அண்ட் டிடர்ஜென்ட்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல் ரெசிடியூஸ் தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டரோட குவாலிட்டியை வந்து சேஞ்ச் பண்ணிடும். அதே மாதிரி ஒரு குக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா ஃபயர்வுட்ஸு, விறகெல்லாம் யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து வர ஸ்மோக்கும் கூட நமக்கு வந்து அட்மாஸ்பியரை வந்து பொல்யூட் பண்ணும். அதே மாதிரி அக்ரிகல்ச்சருக்கு நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஃபெர்டிலைசர்ஸு, அதே மாதிரி வந்து பெஸ்டிசைட்ஸு, உரங்கள், அதே மாதிரி வந்து இந்த பூச்சிகளை அழிக்கக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகள், இது எல்லாமே வந்து என்விரான்மெண்ட்டை பாதிக்கும். இந்த பொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஹியூமன்னாலையும் இண்டஸ்ட்ரியை ஏற்படுத்துறதுனாலையும் வந்து நமக்கு வந்து என்விரான்மெண்ட்டில் இந்த அன்வான்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து கலந்து அட்வர்ஸ் எஃபெக்டை என்விரான்மெண்ட்டில் கொடுத்துரும். இது வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏர், வாட்டர் அண்ட் லேண்டில் இருக்கிற பயாலஜிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து இந்த அன்டிசைரபிள் சேஞ்ச் வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி வைல்ட் லைஃப்பை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பொல்யூஷன் சொல்கிறோம். அதே மாதிரி எந்தெந்த ஏஜென்ட்ஸ்லாம் வந்து பொல்யூஷனை காஸ் பண்ணுதோ அதையெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பொல்யூட்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். பொல்யூட்டன்ஸ் இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆந்த்ரோபோஜெனிக் எஃபெக்ட் தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குளோபல் வார்மிங் இப்போ ரொம்ப நம்ம வந்து உலகளவில் பேசக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது குளோபல் வார்மிங் தான். இதை வந்து க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னு சொல்லலாம். இப்போ க்ரீன் ஹவுஸ்னால் ஜென்ரலாக என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கோல்டு பிளேசஸில் செடி வளர்க்கணும் அப்படின்னா ரொம்ப கோல்டாக இருக்கிற பிளேசஸில் ஒரு கிளாஸ் சேம்பர்ஸை ஏற்படுத்தி அது உள்ளார ஒரு வெப்பமான சூழ்நிலையை உருவாக்கி அங்கே பிளான்ட்ஸை வளர்ப்பாங்க. ஸோ இதை தான் வந்து இனிஷியலாக ஒரு க்ரீன் ஹவுஸ் நம்ம வந்து ரெஃபர் பண்ணுவோம். கிளாஸ் சேம்பரில் பிளான்ட்ஸை வளர்க்குறது, எஸ்பெஷலி இன் ஹில்லி ரீஜன், அதே மாதிரி கோல்டு ரீஜியன்ஸில். அதே மாதிரி இப்போ நமக்கு என்ன அப்படின்னா நம்மளுடைய குளோபுக்கு மேலே நமக்கு வந்து க்ரீன் ஹவுஸ் ஏரெல்லாம் இருக்குது, க்ரீன் ஹவுஸ் ஏர் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஏர் வந்து நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா
நமக்கு வந்து இந்த இன்ஃப்ராரெட் ரேஸு, இந்த மாதிரி ரேடியேஷன்ஸு, இது எல்லாத்தையும் வந்து நமக்கு வந்து பூமிக்கு வந்து கொடுத்து பூமியை வெப்பமாக்குறதுல இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸுக்கு நிறைய வந்து பங்கு இருக்குது. ஸோ இந்த உலக வெப்பமயமாதல் இல்லை புவி வெப்பமயமாதல் இதை வந்து நம்ம குளோபல் வார்மிங்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து முக்கியமாக என்ன காரணமாக இருக்குது அப்படின்னா இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் அர்பனைசேஷன். ஸோ குடியிருப்புகளுக்காக நம்ம வந்து மரத்தை வெட்டுறது, அதே மாதிரி வந்து வணிக ரீதியான கட்டடங்கள் கட்டுறதுக்காக நம்ம டீஃபாரஸ்டேஷன் பண்ணுறது, இது எல்லாமே என்னென்ன கேஸஸ்லாம் வந்து இந்த மாதிரி குளோபல் வார்மிங்கை ஏற்படுத்துமோ அந்த கேஸஸ் எல்லாமே இதனால தான் ரிலீஸ் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு, அதே மாதிரி குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸு, சிஎஃப்சிஎஸ்ஸு, மீத்தேனு, நைட்ரஸ் ஆக்சைடு, இது எல்லாமே அட்மாஸ்பியரில் பெருமளவில் வர்றதுனால நமக்கு குளோபல் வார்மிங் வந்து ஏற்படுது. இந்த குளோபல் வார்மிங்கை ஏற்படுத்துகிற இந்த கேஸஸ்லாம் பேர் தான் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ஸு. இந்த கேஸஸில் தான் குளோபல் வார்மிங்கை வந்து ஏற்படுத்துது. உங்களுக்கு வந்து முக்கியமாக இந்த மாதிரி மல்டிபிள் சாய்ஸ்லாம் இந்த கேஸஸ் பற்றியெல்லாம் வரும். குளோபல் வார்மிங்லாம் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு 1-2 வரும். ஸோ இந்த கேஸஸோட கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும்போது பூமி வந்து எதில் சிக்கிக்கும் அப்படின்னா ரேடியேஷன்ஸு நிறைய வந்து பூமியில் வந்து உள்ளே வந்துடும். ஸோ ரேடியேஷன்ஸ் அதிகமாக வருது அப்படின்னா அல்ட்ராவயலட் ரேஸ், இன்ஃப்ராரெட் ரேஸு, அது மாதிரி வேரியஸ் ரேசஸ் வந்து நம்ம பூமியில் வந்து ரொம்ப வரும்போது குளோபல் வார்மிங் வந்து நமக்கு அக்கறாகும். அதே மாதிரி இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ஸு அது எந்த சோர்ஸஸ்லேருந்து அந்த கேஸஸ்லாம் வருதுன்றத டேப்லெட் காலமாக நம்ம கொடுத்துருக்கோம். கார்பன் டை ஆக்சைடு முக்கியமாக எதனால் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா பேர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூவல்ஸ், டீஃபாரஸ்டேஷன், மரங்களை அழிக்கிறதுனாலையும் நமக்கு வந்து ஃபாசில் ஃபியூவல்ஸ்னால் நிலத்துலேருந்து கிடைக்கக்கூடிய எரிபொருட்களை எரிக்கிறதுனாலையும் கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ் இது முக்கியமான ஒரு பொல்யூட்டன்ட்டு. இது எல்லாமே பொல்யூட்டன்ட்டு தான், நமக்கு வந்து பொல்யூஷனை ஏற்படுத்தும் அட்மாஸ்பியரில். ரெஃப்ரிஜரேஷன், நம்ம ஃப்ரிட்ஜ் நிறைய யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி ஏர் கூலர்ஸ் யூஸ் பண்ணுறோம், சால்வெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி ஃபோம்ஸ், இன்சுலேஷன் ஃபோம்ஸு, அதே மாதிரி ஏரோ ப்ரொப்பலண்ட்ஸு. இப்போ வந்து ஒரு விமானங்கள் பறக்குது அப்படின்னா அதுலேருந்து வெளிப்படக்கூடிய அந்த எரிபொருளோட புகைகள், அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் யூஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ் வந்து அதிகமாக அட்மாஸ்பியரில் சேருது. அதே மாதிரி நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் இதுவுமே முக்கியமான ஒரு பொல்யூட்டன்ட்டு. இது எதனால் வருது அப்படின்னா ஃபாசில் ஃபியூவல்ஸை பேர்ன் பண்ணுறதுனாலையும், அதுலேயும் முக்கியமாக ஃபர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணுறதுனாலையும், பூச்சிக்கொல்லி மருந்துகள் அதை யூஸ் பண்ணுறதுனாலையும் இந்த நைட்ரஜன் ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி வந்து வுட்டு, அதே மாதிரி வந்து கிராப் ரெசிடியூ இதை பேர்ன் பண்ணுறதுனாலையும் நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் வந்து பெருமளவில் வந்து நமக்கு வந்து அட்மாஸ்பியரில் கலக்குது. அதேமாதிரி மீத்தேன்ன்றது இம்பார்ட்டண்ட் பொல்யூட்டன்ட் தான். இப்போ வந்து பேடி நம்ம க்ரோ பண்ணுறோன்னா அந்த அந்த ஃபீல்ட்ஸ்லேருந்து கூட மீத்தேன் ரைஸ் ஆகும். அதே மாதிரி ஃபர்டிலைசர்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுறதுனால வந்து ரைஸ் ஆகும். அதே மாதிரி வந்து மீத்தேன் முக்கியமாக வந்து இயற்கையான பொருளை நம்ம உரமாக யூஸ் பண்ணும்போது கூட அதில் கூட வந்து மீத்தேன் வந்து நமக்கு ரைஸ் ஆகும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ராப்பராக இந்த மீத்தேன் ரொம்ப ரிலீஸ் ஆகாத அளவுக்கு தான் யூஸ் பண்ணணும். எஸ்க்ரீட்டா ஆஃப் கேட்டில் அண்ட் அதர் லைவ் ஸ்டாக்கு, அது மாதிரி டெர்மைட்ஸ், இதுலேருந்துலாம் மீத்தேன் வந்து ரிலீஸ் ஆகும். இது எல்லாமே பொல்யூட்டன் தான், அட்மாஸ்பியரை பொல்யூட் பண்ணும். ஸோ உங்களுக்கு வந்து மல்டிபிள் சாய்ஸஸில் வந்து இந்த பொல்யூட்டன்ஸ் எதனால் ஏற்படுது, எதனால் உருவாகுதுன்றதை வந்து நமக்கு வந்து என்னென்னா மல்டிபிள் சாய்ஸ்லேயோ இல்லை வந்து மல்டிபிள் சாய்ஸ்லேயோ மேத் த ஃபாலோயிங் மாதிரி கேட்பாங்க இல்லையா, அதுலேயும் நமக்கு வரும். அதே மாதிரி குளோபல் வார்மிங்கோட எஃபெக்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போது ஒரு சில நூற்றாண்டாக வந்து பார்த்திங்கன்னா பூமியோட வெப்பம் வந்து 1 டிகிரி தான் ரைஸ் ஆகிருக்கு இந்த குளோபல் வார்மிங்னால். ஆனால் அந்த 1 டிகிரி ரைஸ் ஆனதே வந்து நமக்கு வந்து நிறைய ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ், அட்வர்ஸ் எஃபெக்டை கொடுக்குது. என்னென்னலாம் பார்த்தீங்க அப்படின்னா மெல்ட்டிங் ஆஃப் ஸ்னோ கேப்ஸ், கிளேசியர்ஸ் அண்ட் ரைசிங் ஆஃப் சீ லெவல், கடல் மட்டம் வந்து அதிகரிக்கிறது. அதே மாதிரி இந்த அண்டார்டிகாவில் இருக்கிற ஸ்னோ வந்து உருகிறது. அதே மாதிரி
அன்பிரடிக்டபிள் வெதர் பேட்டர்ன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீசன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகி வருது. நமக்கே தெரியும், வெயில் அடிக்கிற நேரத்தில் மழை பெய்யுது, மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் வெயில் அடிக்குது. ஸோ இதெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த அன்பிரடிக்டபிள் வெதர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எதனால் வருதுன்னா இந்த மாதிரி குளோபல் வார்மிங்னால தான் வருது. அதே மாதிரி கடல் ஓரத்தில் இருக்கிற கோஸ்டல் ஏரியாஸ், மால்டீவ்ஸு, அது மாதிரி இந்தியன் ஓஷனில் இருக்கிற ஓரத்தில் இருக்கிற அந்த கோஸ்டல் ஏரியாஸ் எல்லாமே வந்து கடலில் மூழ்கக்கூடிய அபாயம் வந்து ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த குளோபல் வார்மிங்னால என்ன அப்படின்னா கிராப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இயர்லியராகவே மெச்சூர் ஆகிறது. அதே மாதிரி அந்த தானியங்களோட அளவு குறையிறது, கம்மியான மகசூலை கொடுக்கறது, இதை மாதிரியான எஃபெக்டும் குளோபல் வார்மிங்னால நமக்கு வந்து ஏற்படுது. அதே மாதிரி ஹேட்சிங் ஆஃப் எக்ஸு, அது மாதிரி சர்டன் ஃபிஷ்ஷஸ் ஸ்பீஷீஸில் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது இதுவுமே கூட குளோபல் வார்மிங்னால அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் குளோபல் வார்மிங்னால நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில தீமைகள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓசோன் லேயர் தான் நம்ம எர்த்தோட அட்மாஸ்பியரை ப்ரொடெக்ட் பண்ணுது. சன்லேருந்து வர ஹார்ம்ஃபுல் அல்ட்ராவயலட் ரேசஸ்ஸு, ரேடியேஷன்ஸு, அதே மாதிரி நமக்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுற இந்த கெமிக்கல்ஸு, குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸு, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓசோன் லேயரை வந்து கடுமையாக அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி வந்து இந்த குளோரோஃப்ளூரோ கார்பனில் இருக்கிற குளோரின் வந்து ஓசோன் லேயரில் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஹோலை வந்து க்ரியேட் பண்ணுது. ஓசோன் லேயர்னு சொன்னாலே அது O3, அதோட குளோரின் போய் ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா அது O2 ஆகி அந்த இடம் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா ஹோல் விழுந்துடும். O2 ஆகிடுச்சுன்னா அது ஆக்சிஜனாக மாறிடும். ஸோ அதனால் வந்து நமக்கு அல்ட்ராவயலட் ரேஸுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கிடைக்காம போயிடும். இப்போ இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் ரீஜியன்ஸ், இந்த மாதிரி பனி சூழ்ந்த இடத்துல இருக்கிற ஓசோன் லேயர் வந்து 30 to 40% ஏற்கனவே வந்து டேமேஜ் ஆகிருக்கு, அந்தளவுக்கு திக்னஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்றத வந்து நம்ம வந்து சொல்கிறாங்க. இந்த ஓசோன் லேயர் வந்து டெப்ளேட் ஆகிறதுனால என்னென்ன நமக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜஸ்னால் சன்பர்ன் இருக்கும். அதேமாதிரி சீக்கிரமாக வயசான தோற்றம் வந்து மனிதர்களுக்கு ஏற்படும், ஸ்கின்ல கேன்சர் வரும், அதே மாதிரி கண் பார்வை அஃபெக்ட் ஆகும், கேட்ராக்ட். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஓசோன் லேயரோட இதனால் வரக்கூடிய ஓட்டையினால் வரக்கூடிய தீமைகள். அதுமாதிரி ஜெனட்டிக் டிஸார்டர்ஸு, அது மாதிரி ஃபாரஸ்ட் அண்ட் சீல இருக்கிற ஸ்பீஷீஸோட ப்ரொடக்டிவிட்டி ரெடியூஸ் ஆகிறது. பாருங்கள் எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு தீமையான எஃபெக்ட்லாம் இது அந்த டெப்ளேஷன் ஆஃப் ஓசோன் லேயர் கொடுக்குதுன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னென்ன கெமிக்கல்ஸ்லாம் இந்த ஓசோன் லேயரில் வந்து பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா முக்கியமாக குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸு. அதுக்கு வந்து இது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்றது இங்கே கொடுத்துருக்கோம். ரெஃப்ரிஜரேஷன், ஏரோசால், ஃபோம், ஃபுட் ஃப்ரீசிங்கு, வார்மிங் டிவைசஸ்ஸு, காஸ்மெட்டிக்ஸு, ஹீட் டிடெக்டர்ஸு, ஃபயர் ஃபைட்டிங்கில் கூட இதை யூஸ் பண்ணுறாங்க. அது மாதிரி ஹாலோன்ற ஒரு கேஸு, தீ அணைக்கிறதுக்காக பயன்படுத்துகிற இந்த கேஸும் கூட உங்களுக்கு வந்து தீமையான ஒன்று தான். அதே மாதிரி HCFC, ஹைட்ரோக்ளோரோஃப்ளோரோ கார்பனும் நமக்கு வந்து தீமையான கேஸ் தான். அதே மாதிரி மீத்தைல் குளோரோஃபார்ம்னால் சால்வெண்ட்டில் யூஸ் பண்ணுறது, கார்பன் டெட்ரா குளோரைடு, இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓசோன் டெப்ளேஷனுக்கு தீமை செய்யக்கூடிய முக்கியமான கெமிக்கல்ஸு. ஸோ அடுத்த காணொளியில் நம்ம வந்து ஆசிட் ரெயின், அதே மாதிரி வந்து ஆசிட் ரெயினோட எஃபெக்ட் என்ன, டெப்ளேஷன் ஆஃப் ஃபாசில் ஃபியூவல்ஸ், இதை பற்றியெல்லாம் பார்ப்போம். வழக்கம் போல் இந்த காணொளியும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். எங்களுடைய அகாடமியோட மாக் டெஸ்ட் சீரீஸுக்கு நீங்கள் தொடர்ந்து ரெஜிஸ்டர் பண்ணி ப்ரிப்ரேஷனை நீங்கள் வந்து பூஸ்டப் பண்ணிக்கோங்க. நிறைய டைம் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ என்றைக்கோ ஒரு நாள் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வந்து எங்களுடைய மாக் டெஸ்ட் சீரீஸை நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேர்ம் முடிஞ்சிடுச்சு, அந்த நீங்கள் சூஸ் பண்ண பிளானோட டேஸ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் திரும்பவும் ரீரெஜிஸ்டர் பண்ணி
நீங்கள் திரும்பவும் உங்கள் ப்ரிப்ரேஷனை வந்து பூஸ்டப் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் மெட்டீரியல்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். யூஜிசி நெட் டிஎன் செட்டு, அது டிஆர்பிக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். பிடிஎஃப் மெட்டீரியல் 75 ருபீஸ் தான். அதையும் நீங்கள் வந்து எங்கள் லிங்க் மூலமாக நீங்கள் ஆர்டர் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணியும் ஆர்டர் பண்ணிக்கலாம். டிஎன் செட்டுக்கான ஃபஸ்ட் பேப்பர் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இப்போது நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சோம் இல்லையா, ஸோ அதையும் நீங்கள் வந்து வாங்கி ப்ரிப்ரேஷனை பூஸ்டப் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய டைம் இருக்குது நமக்கு. அதே சமயத்தில் நம்ம எப்போதுமே கொஞ்சம் ப்ரிப்பேர்டாகவே இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா எப்போ அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் வரும்னு நமக்கு தெரியல. இப்போது வந்து ஸ்டாப்பாக இருக்கிற அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எப்போ வேணாலும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வந்து பொதுவாக வந்து காலின்ஸ்ன்ற ஒரு அறிஞர் வந்து சொல்லியிருக்கிறார், இஃப் யூ ஆர் லேர்னிங் யூ ஆர் டீச்சிங், இஃப் யூ ஆர் டீச்சிங் யூ ஆர் லேர்னிங் அப்படின்றது. லேர்னிங் டீச்சிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே இன்டர் ரிலேட்டட் ப்ராசஸ்ஸு. நீங்கள் லேர்ன் பண்ண அது டீச்சிங்க்கும் உதவும், நீங்கள் டீச் பண்ணும் போது அது லேர்னிங்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2-in-1 பாலிசி தான். ஸோ அந்த ஒரு மென்டாலிட்டியோடு நம்ம தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். தொடர்ந்து எங்களோட காணொளிகளை நீங்கள் பார்த்து பயனடைந்து உங்களுடைய ப்ரிப்ரேஷனை நீங்கள் பூஸ்டப் பண்ணிக்கணுன்றது தான் எங்களுடைய விருப்பம். நன்றி, வணக்கம்.